தன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன் சார் தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியதாக கூறினார். அவரின் இந்த கருத்து கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தது. கர்நாடக மாநிலத்தில் தக் லைஃப் படத்தின் பேனர்கள் கிழிக்கப்பட்டு போராட்டமும் நடைபெற்றது. முதல்வர் சித்தராமையா உட்பட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கமல்ஹாசனுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் கன்னட ரக்ஷண வேதிக்கை உள்ளிட்ட அமைப்புகள் கமல்ஹாசன் படத்திற்கு தடை விதிக்கப்படும் என்றும் கர்நாடக மக்களுக்கு எதிராக பேசினால் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளன. சில கன்னட அமைப்புகள் கமல்ஹாசன் சாருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். கமல்ஹாசன் சார் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என கர்நாடக அமைச்சர் சிவராஜ் தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த ரஜினி சார் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கமலை வெளுத்து வாங்கியுள்ளார். அதாவது மற்ற மொழிகளை நீ இழிவுபடுத்த நீ யாருடா, ஒழுங்கு மரியாதையா மக்களிடம் மன்னிப்பு கேளு என கண்டித்துள்ளார் ரஜினி சார். இந்நிலையில் ரஜினி சார் பேசிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என கமல் சார் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற தக் லைஃப் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் பேசியவை அனைத்தும் அன்பு மிகுதியால் வந்தவை. வரலாற்று அறிஞர்களால் மொழி குறித்த வரலாறுகள் எனக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களைப் போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர், கர்நாடகாவை சேர்ந்த ஐயங்கார், ரெட்டி என பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராகியுள்ளனர். வேற எந்த மாநிலத்திலும் இது போல் நடந்ததில்லை. கர்நாடகாவில் பிறந்து தமிழகத்தில் முதலமைச்சரான ஒருவருக்கு ஒருமுறை பிரச்சனை வந்த போது கன்னடர்கள் ஆதரவு கொடுத்தவுடன் அந்த முதலமைச்சரை மீண்டும் கன்னடத்துக்கே வருமாறு அழைத்தனர். எனவே தக் லைஃப் படத்தையும் கமல்ஹாசனையும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். மொழி குறித்து பேச அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை. அந்த கேள்வி அறிவும் அவர்களுக்கு இல்லை. இது எனக்கும் பொருந்தும். எனவே இந்த விஷயத்தை வரலாறு அறிஞர்கள், மொழி வல்லுநர்களிடம் விட்டுவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.